எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோபிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கையில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குதுங்க. 20 லிட்டர் வாட்டர் கேனில் வச்ச கரும்பு முருங்கையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் ஒரே ஒரு ஸ்டெம் அழகாக தழுந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலைக்கும் பூவோட இது கொத்து கொத்தாகவே இருக்கும். கரும்பு முருங்கையோட ஸ்பெஷலே இது தாங்க. நீங்கள் ஸ்டெம் வச்சிங்க அப்படின்னாவே அந்த தளிர்லேருந்து வரும்போதே உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். வருஷத்தில் 3 பருவம் இந்த முருங்கை காய்கள் கொடுக்கக்கூடிய ரகங்க. கரும்பு முருங்கை, முருங்கை இலை, முருங்கை பூ, முருங்கைக்காய் எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. முருங்கை கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் கூட இந்த முருங்கை பூவை பறித்து நீங்கள் அழகாக முட்டை போட்டு அவங்களுக்கு தாளித்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடை மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மாடி தோட்டத்தில் வைக்கும்போது இந்த முருங்கைக்கீரையில் நீங்கள் சூப்லாமே ரெடி பண்ணலாம். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முருங்கை இலையை சாப்பிட சொல்லுவாங்க. அயன் கண்டென்ட் நிறைஞ்சதுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி 6 இன்ச் பாட்டில் தான் நாம் கரும்பு முருங்கை செடி கொடுக்குறோங்க. இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியான தளிர்களோடு இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் கரும்பு முருங்கை ப்ரீ புக் பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு கரும்பு முருங்கை தேவை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஒரு கணுவுக்குமே ஒரு தளிர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த எல்லா கரும்பு முருங்கை செடியிலையுமே இருக்குது. ஸ்டெம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர்டு ஸ்டெம்மாக இருக்கும். நாங்கள் கிராமத்துலலாம் இந்த கரும்பு முருங்கையை நட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே மாட்டு சாணம் பிடிச்சி வைப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி 6 இன்ச் பாட்டில் அப்படியே நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். இதில் நாங்கள் பார்த்திங்கன்னா கொக்கோபிட், கவுடங் மேனூர், வர்மி கம்போஸ்ட், பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கலந்த பாட்டிங் மிக்ஸில் இந்த கரும்பு முருங்கையை நட்டு வச்சுருக்கோம். இதுலேயே நீங்கள் 1 மந்த் வரைக்கும் இந்த செடியை வளர்த்தலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம். 20 லிட்டர் வாட்டர் கேன் அப்படி இல்லைன்னா 15x15 சைஸ் க்ரோ பேக் இந்த மாதிரி இந்த கரும்பு முருங்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளரும். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரூனிங் பண்ணாதீங்க. 5 அடி ஹைட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம் மட்டும் நீங்கள் ப்ரூனிங் பண்ணிடலாம். முருங்கை செடின்னு இல்லை, எல்லா விதமான செடிகளும் மாடி தோட்டத்தில் 5 அடி உயரம் போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரூன் பண்ணலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லா செடியுமே ஆல்மோஸ்ட் தளிராக தான் இருக்குது. நாம் ரீசெல்லர்ஸ்க்கும் செடிகளை கொடுத்துட்ருக்குறோங்க. நம்ம வீடியோ போட்ட ஒரு 2 நாளையிலேயே அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துடுது அப்படின்னா கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, ஏன் 2 நாளையே சோல்ட் அவுட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெல்லர்லாம் 50 செடி 100 செடி போல் புக்கிங் போடும்போது நம்மக்கிட்ட செடி சோல்ட் அவுட் ஆகிடுதுங்க. வீடியோஸ் எப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த செடி தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில் சொல்லி ஆர்டர் புக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வாங்குகிற இந்த கரும்பு முருங்கை செடி செமி ஷேடில் இப்போ வெயில் அதிகம் அப்படின்றதுனால வைக்கலாங்க. மார்னிங் வெயில் அல்லது ஈவினிங் வெயில் படுற மாதிரியான இடமா நீங்கள் வைக்கலாம். ஜூனுக்கு மேலே நீங்கள் நம்ம ரெகுலராக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் ரீபாட் பண்ணும்போது ரீபாட் பண்ணிவிட்டு வைக்கலாம். தரையிலையாக இருந்தால் நம்ம எந்த ஃபெர்டிலைசரும் பெருசாக முருங்கை செடிக்கு போட தேவையில்லைங்க. மாடி தோட்டத்தில் அப்படிங்கும்போது 15 days ஒன்ஸ் நீங்கள் பாஸ்போ பாக்டீரியா மாதிரி போடணும். செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்கிறதுக்கு சீவிட் லிக்விட் மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நிறைய கொத்து கொத்தாக உங்களுக்கு பூக்கள் வரும். பிஞ்சு பூக்கள் உதிர்ந்து போகாமல் நிறைய பிஞ்சு பிடிக்கும். மே 4, 2024 அன்னைக்கு கரும்பு முருங்கை செடி புக்கிங் போடுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அவைலபிளாக இருக்குதுங்க. தமிழ்நாடு ஷிப்பிங் அட்ரஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்தும். 6 மாதம் 1 வருஷத்துக்கு கண்டினியூவாக உங்களுக்கு கீரைகள் கொடுக்குற மாதிரியான ரகங்களாக பார்த்து இந்த தண்டுக்கீரை மாதிரி, இந்த முருங்கைக்கீரை மாதிரி, தூதுவளைக்கீரை மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த தளிர் வருது இல்லைங்களா, அதில் ஒரு இலைக்குமே ஒரு கொத்து வரும். கரும்பு முருங்கையோட ஸ்பெஷலே இதுதான். கரும்பு முருங்கை செடி வச்சதுலேருந்து 45வது நாளுக்குள்ளே உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைய ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.